பல்வேறு திருட்டு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை அடிமாலி காவலர்கள் கைது செய்தனர். மாநிலம் முழுவதும் 12 வழக்குகளில் குற்றவாளியான கீரி ரதீஷ் என்று அழைக்கப்படும் ரதீஷ் சுகுமாரன் தான் கைது செய்யப்பட்டது. மாநிலம் முழுவதும் ஏராளமான திருட்டு வழக்குகளில் குற்றவாளியான பொட்டன்காடு டீ கம்பெனியை சேர்ந்த கீரி ரதீஷ் என்று அழைக்கப்படும் ரதீஷ் சுகுமாரனை மதியம் அடிமாலி காவலர்கள் பிடித்தனர். கடந்த மாதம் 6ஆம் தேதி அடிமாலியில் தனியார் மலஞ்சரக்கு கடையிலிருந்து 14,500 ரூபாய் இவர் திருடியதன் சிசிடிவி படங்கள் உட்பட வெளிவந்தது. இதைத் தொடர்ந்துதான் அடிமாலி காவலர்கள் நடத்திய விசாரணையில் குற்றவாளி பிடிபட்டது. அடிமாலி சிஐ பிரின்ஸ் ஜோசப்பின் தலைமையில் உள்ள அதிகாரிகள் குற்றவாளியை பிடித்தனர். ഇബ്രാഹിം നായരുടെ മലഞ്ചരക്കടയിൽ നിന്നും 14,500 രൂപ മോഷണം നടത്തിയ പ്രതി രതീഷ് എന്നയാളെ പോലീസ് ഇന്ന് അറസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇയാൾ സ്ഥിരം മോഷ്ടാവാണ്. 17 വയസ്സിൽ അയൽവാസിയുടെ മലഞ്ചരക്ക് കുരുമുളക് മോഷണം നടത്തി തുടങ്ങിയ മോഷണമാണ്. അതിനുശേഷം മൂന്നാർ, ഇടുക്കിയിലെ പല സ്റ്റേഷനുകളിലും എറണാകുളം, തൃശ്ശൂരൊക്കെ ഇയാൾ മോഷണം നടത്തിയിട്ടുണ്ട്. ഓർമ്മ മോഷണം നടത്തി പിടിക്കപ്പെടുമ്പോൾ ജയിലിൽ പോവുകയും അവിടെ കുറ്റം സംബന്ധിച്ച് ജയിൽ കിടക്കുകയും ചെയ്യും. തുറന്നിറങ്ങി വീണ്ടും മോഷണം നടത്തും. അങ്ങനെ 12ഓളം കേസുകളിൽ അടുത്ത കാലത്ത് 2003 முதல் பலமுறை இந்த நபர் சிறையில் தண்டனை அனுபவித்துள்ளார். இறுதியாக சிறை தண்டனை முடிந்து 4 மாதத்திற்கு முன்புதான் ரதீஷ் வெளியிறங்கியது. இதற்கிடையே அடிமாலியில் திருட்டம் நடத்தப்பட்டுள்ளது. காவி நிறத்தில் ஆடைகள் அணிந்து ஓட்டுநர் என்று அறிமுகமாகித்தான் ரதீஷ் பல திருட்டுகளும் நடத்தியுள்ளது. குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து ரிமாண்ட் செய்தனர். நியூஸ் பியூரோ, அடிமாலி.